அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா நீக்கப்பட்டது ஏன்? பாஜகவோட ஜெயலலிதா கூட்டணி வச்சதுக்கும் பழனிசாமி கூட்டணி வச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக மீண்டும் வெல்ல வேண்டும் என்பதுதான் மக்களோட எண்ணம்னு அன்வர் ராஜா சொன்னது அதிமுக தரப்புக்கு பெரிய இடியா விழுந்திருக்கு. இதை பத்தி மதிமுகம் டீ கோட்ல விரிவா பார்க்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தனது எதிர்ப்பை தெரிவித்த அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அன்வர் ராஜா அண்ணா அறிவாலயம் போன விஷயம் தெரிஞ்ச உடனேயே அன்வர் ராஜாவை அதிமுகவிலிருந்து நீக்குவதா அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இதே போல கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு மறுபடியும் கட்சியில இணைஞ்சாரு. அது என்னன்னா, கடந்த 2011ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமிய அன்வர் ராஜா விமர்சிக்கும் வகையில ஒரு ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த ஆடியோவில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை தக்க வச்சிருந்தா எடப்பாடி தன்னை புரட்சி தலைவர் அப்படின்னே சொல்லியிருப்பாருன்னு அன்வர் ராஜா விமர்சித்திருந்தாரு. அதுல எடப்பாடி பழனிசாமிய ஒருமையில பேசியதாகவும் சர்ச்சை எழுந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில சென்னை ராகிப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல பேசின அன்வர் ராஜா, தற்போது அதிமுக வலுவில்லாம இருக்கு, அதை வலுப்படுத்த சசிகலாவை கட்சியில சேர்க்கலாம்னு சொன்னாரு. இதுக்கு மற்ற நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த நேரத்துல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அன்வர் ராஜாவை தாக்க முயன்றதா சொல்லப்பட்டுச்சு. இது தொடர்பா விளக்கம் அளிச்ச அன்வர் ராஜா, என்னை பேசி விடாம சி.வி. சண்முகம் தடுத்து என்னை வெளியே போக சொன்னது உண்மைதான். ஆனா அவர் என்னை தாக்க முற்பட்டார் அப்படின்னு வந்ததெல்லாம் பொய். அவர் கோபத்தோட பேசினதை பார்க்கும்போது அவர் என்னை தாக்க வருவது போல தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா அதே 2021ஆம் ஆண்டுல தனியார் தொலைக்காட்சிக்கு அன்வர் ராஜா பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுல எடப்பாடி பழனிசாமிய சின்னம்மா சசிகலா தான் முதல்வர் ஆக்கிறாருன்னு சசிகலாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கூறினாரு. இதனால அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் கூட்டா சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காகவும் கட்சியின் நற்பெயரை களங்கப்படுத்தும் நோக்கத்திற்காகவும் அன்வர் ராஜா கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கப்படுவதா அறிவிச்சாங்க. சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறமா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில கடந்த 2023ஆம் ஆண்டுல எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அதுல அதிமுகவோட கொள்கை, குறிக்கோள்கள், கோட்பாடுகளுக்கு முரணான வகையில செயல்படுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவது வழக்கம். அவ்வாறு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் தங்களோட தவற உணர்ந்து மீண்டும் கழகத்துல சேருவதா இருந்தா அவர்கள் கழக பொதுச் செயலாளருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் கழகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டதா அறிவிப்பு வெளியிடுபவர்களுக்கு பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்கி மீண்டும் கழகத்தில் சேர்பவர்களும் மட்டுமே கழக உறுப்பினர்களாக கருதப்படுவார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழல்ல தான் அன்வர் ராஜா மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சாரு. இதுக்கு இடையில வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவோட அதிமுக மீண்டும் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய நிலையில அதிமுக தலைமை மீது அன்வர் ராஜா அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. இதனால அன்வர் ராஜா திமுகவில் இணைய போவதா தகவல் வெளியாச்சு. இந்த தகவல் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லயே அவரை அதிமுகவிலிருந்து நீக்குவதா அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாம அன்வர் ராஜா அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகள் இருந்தும் நீக்கப்படுவதா அறிவிச்சாரு. இதுக்கு இடையில சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு போன அன்வர் ராஜா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில தன்னை திமுகவில் இணைச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கொள்கைகளிலிருந்து தரம் புரண்டு இப்போ பாஜகவோட கையில அதிமுக சிக்கி இருப்பதா அன்வர் ராஜா சொல்லியிருக்காரு. திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த அன்வர் ராஜா, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில இருந்து நான் அரசியலில் இருக்கேன்,
ஆனா அதுக்கு புறம்பா அதிமுக இப்போ இருக்குன்னு கூறினாரு. அதிமுகவை அழிச்சிட்டு திமுகவை எதிர்க்கணுங்கிறது தான் பாஜகவோட திட்டம்னு குற்றம் சாட்டின அன்வர் ராஜா, ஒரு இடத்துல கூட பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா கூறல. மகாராஷ்டிராவுல சிவசேனாவை பாஜக அழிச்சிடுச்சு. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. அவர்கள் எதிர்மறை சக்தியாக இருக்காங்க அப்படின்னு சாடினாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவை காப்பாத்த மனசுல உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொன்னேன்னு கூறிய அன்வர் ராஜா, மு.க.ஸ்டாலினுக்கு இணையான தலைவர்கள் அதிமுகவுல இல்ல, பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பை கூர்மைப்படுத்தியவர் ஸ்டாலின் தான். திமுக மீண்டும் வெல்லணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எண்ணம். பாஜகவோட ஜெயலலிதா கூட்டணி வச்சதுக்கும் பழனிசாமி கூட்டணி வச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சாரு. இது அதிமுகவுக்கு பெரிய இடியா விழுந்திருக்கு. அதிமுக தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகுனது அதிமுகவுக்கு பின்னடைவா பார்க்கப்படுது.